OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்போ நம்ம மீல் பேக் ரெடி பண்ணுறோம் காலிஃப்ளவரில். ஸோ 2 கப் காலிஃப்ளவர் இருக்குது. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சத்தூள், சுகர், கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றுறேன். போட்டிருக்க பவுடர்லாம் காலிஃப்ளவரில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா காலிஃப்ளவர்லேயும் மசாலா படுற மாதிரி மட்டும் நல்லா கிளறிடுங்க. ஸோ இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. ரெண்டாவது லேயருக்கு நம்ம கேரமலைஸ்டு ஆனியனும் கேரமலைஸ்டு டொமேட்டோ வச்சுருக்கோம். நம்ம மசாலா பவுடர் எடுத்துருக்கோம். நீங்கள் இது எந்த மசாலா தூள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் மசாலா தூள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூணாவது பாட்டில் தடுக்கா இருக்குது. ஸோ நம்ம 3 லேயர் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாட்டில் தடுக்கா கீழே போடுறேன். 1 ஸ்பூன் பாட்டில் தடுக்கா. செகண்ட் நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் வச்சுருந்தோங்களா கேரமலைஸ்டு, அதெல்லாம் போட்டு இந்த மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ காலிஃப்ளவர் நம்ம மேரினேட் பண்ணி வச்சதையும் மேலே போட்டுடலாம். ஸோ இப்போ மீல் பேக் நம்ம காலிஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ ரெடி ஆயிடுச்சு மீல் பேக். வெல்கம் டு OPOS கிச்சன். இன்றைக்கி குக்பாட்டில் என் கூட சேர்ந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ஹீரோ வந்திருக்காரு. ஸோ குக்பாட்டில் இன்றைக்கி நான் ஒரு காலிஃப்ளவர் வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எங்கடா இன்க்ரீடியன்ஸை காணோன்னு பார்க்குறீங்களா? ஸோ எல்லாமே ரெடியாக தான் இருக்குது மீல் பேக். ஏன்னா குட்டி பசங்க அப்படின்றனால மீல் பேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி சமையல் பண்ண போகிறாங்க. ஸோ சொல்லுங்கள் ஹீரோ சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன? அச்சு. அச்சு. உங்கள் பேர் அச்சு. ஃபுல் நேம் என்னது உங்கள் நேம்? அக்ஷித். அக்ஷித். ஓகே. அப்போ உங்களை அச்சுனே நாங்கள் கூப்பிடலாம். ஓகே. சரி நம்ம பண்ணலாமா? ஓகே. இதை ஓப்பன் பண்ணவா இல்லை நீ ஓப்பன் பண்ணுறியா? பண்ணுங்க. இங்கே கொடுத்துருங்க. உள்ளே இருக்குல்ல இந்த பாத்திரத்தை வெளில எடுத்துருங்க. கொண்டாங்க, இங்கிட்டு கொண்டாங்க. இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரி பண்ணுறியா? இந்த பாத்திரம் இருக்குல்ல, இதை இப்படி வச்சு இப்படி கமுத்தணும். இப்படி வச்சு நம்ம உள்டாவாக திருப்பணும். சரியா? இந்தா இதை கையில் வச்சுக்கோங்க. உள்ளே வச்சிட்டிங்களா? இப்படி திருப்புங்க. வெரி குட். நம்ம உள்ள பாத்திரத்தில் வச்சோம்ல காலிஃப்ளவர்லாம், அதை எடுத்துருங்க. இந்தாங்க உள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் தள்ளி விட்ருங்க. கரண்டியில் வச்சு இதில் எடுத்து போட்டுருங்க. அந்த காலிஃப்ளவர்லாம் இந்த பாத்திரத்தில் போடணும். சரியா? ஸோ குழந்தைங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. அது சைடாக சுற்றி ஊற்றுங்க. அந்த கேப் தெரியுது இல்லைங்களா, அதில் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டிங்களா? சூப்பராக ஊற்றிட்டிங்களே. வெரி குட். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எல்லாமே போட்டாச்சு. மசாலாலாம் மேரினேட் பண்ணி இப்போ எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். வெரி குட். நாங்கள் இப்போ மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. வெரி குட் அச்சு. இப்போ வெண்ட் க்ளோஸில் இருக்குது. இந்த டிஷ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணோம். இப்போ நான் வெண்ட் ஓப்பன் பண்ணவா இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா? பண்ணுங்கள். இப்போ இந்த சைடாக எடுத்து விடுங்க பார்ப்போம். சூப்பர், கரெக்டாக பண்ணிட்டானே அச்சு. மெனுவில் போய் நம்ம டிவெஜ் மோட் வைக்கலாம். சரியா? இப்போ அந்த மெனு இங்கே இருக்குது பாருங்கள். மெனு இருக்கா? இதை போய் ஆன் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை 2 டைம்ஸ் ஆன் பண்ணுங்க. 1 2. இப்போ ஆன் பண்ணிடு. வெரி குட். ஸோ குக்பாட்டில் நம்ம காலிஃப்ளவர் உள்ளே வச்சாச்சு. 2 மினிட்ஸ் காட்டுது. அச்சு நீங்கள் சொல்லுங்கள், அம்மா செய்கிறதுல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப பிடிக்குமா? சூப்பர். நீங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணுவீங்களா வீட்டில எல்லாம்? என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணேன் சொல்லுவேன். நீ பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா? சமையலா? சேர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க? அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்னது, நீங்களே எடுத்து மசாலா தூள்லாம் போடுவீங்களா? அம்மா சொல்லுவாங்க, அது நீங்கள் செய்வீங்க. ஓகேவா? அம்மா சூத்திரம் சொல்ல நீங்கள் அதை கிண்டி கிளறி எடுத்துடுறீங்க. சூப்பர், வெரி குட். ஸோ அச்சு, இப்போ அம்மா இந்த மாதிரி ரெசிபிலாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா நீங்கள் வீட்டில் நீங்களே இனிமேல் குக் பண்ணிடுவீங்களா?
பண்ண தெரியுமா இப்போ நீங்கள் பண்ணீங்களா அதே மாதிரி உங்களுக்கு பண்ண வரும்? வரும், பண்ணிடுவீங்க. சரி, வீட்டில் உங்களோட யார் யார் இருக்கா? குட்டி பாப்பா யார் இருக்காங்களாமே? அக்ஷரா. உங்கள் தங்கச்சியா? உங்கள் பேர் அக்ஷித், உங்கள் பேர் அக்ஷராவா? சரி, வேறு யார் யார் இருக்கா? உங்கள் அப்பா எங்கே இருக்காங்க? அப்பா பேர் என்ன? அசோக். உங்கள் அப்பா பேர் அசோக், துபாயில் இருக்காங்க. அம்மா பேர்? ராது. ஓகே. வேற என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பட்டர் பன்னீர், சப்பாத்தி, நூடுல்ஸ், சிக்கன் லாலிபாப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி, நூடுல்ஸ், பன்னீர் நூடுல்ஸ், முட்டை நூடுல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பன்னீர் சோடா. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சோடா வந்து குடிச்சு நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது சோடாவும் குடிச்சிருவீங்க. எப்போ ரெடி ஆகும்? இது வந்து 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்துட்டு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிரும். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு அச்சு பண்ண குக்பாட்டில் காலிஃப்ளவர் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சின்ன பசங்கனாலே வந்துட்டு ரொம்ப வாழ்த்தனத்தோட விளையாட்டுத்தனமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவனும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஏன்னா சேஃப்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லை. நம்ம வந்துட்டு ஒரு பயந்துக்கிட்டு குழந்தைங்கள பக்கத்தில் விடாமல் நம்ம அதுக்காகவே குழந்தைங்கள கிச்சனுக்குள்ளே விட மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு ரொம்ப விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் குக் பண்ணிட்டு இருக்காரு அச்சு. ஸோ எப்படி வருது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அச்சு, இப்போ ஒரு சவுண்ட் வந்துச்சுல்ல, அதுதான் பீப் சவுண்ட். ஓகேவா? இப்போ வந்து ஆஃப்னு வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ வந்து ஆஃப்னு காமிக்குதா இங்கே மேலே? இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுதா? அப்படியே அமுத்திட்டே இருங்க. ஓகேவா? என்ன நடக்கும்? ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரெஷர்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுங்க. ஸோ எடுத்துடலாமா இப்போ? இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளறி விடுங்க. நல்லா கீழேருந்து அப்படியே கிளறணும். இந்த மசாலா எல்லாம் போய் அந்த காலிஃப்ளவரில் போய் படணும்ல. அச்சு, இப்போ நீ காலிஃப்ளவர் பண்ணல, இந்த டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி வந்திருக்கு? அங்கே கேமரா சொல்லு. நல்லா இருக்கா? ஸோ நல்லா வெந்திருக்கா? ஸோ இந்த மாதிரி குழந்தைங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க. அதனால நம்ம வந்து ஈஸியாகவும் குக் பண்ண முடியும். அவங்க அம்மாவோட ஹெல்ப்போட நம்ம வந்து சேர்ந்து குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப ஜாலியாக வந்து குக் பண்ணுவாங்க. காலிஃப்ளவர் சூப்பராக இருந்துச்சு.